இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான ஒரு முட்டை ஆம்லேட் தாங்க செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம செய்ய போற இந்த முட்டை ஆம்லேட்டுக்கு 3 முட்டையை உடைச்சு கலக்கி எடுத்துக்க போறோம். தேவையான அளவு உப்பு போட்டு கலக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாதி நம்ம ஊற்றிக்கிறோம். சீஸ் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறோம். வெங்காயம் துருவி வச்சுக்கிறோம், அதை கொஞ்சம் தூவி விட்டுக்கிறோம். தக்காளி கொஞ்சம் துருவி வச்சுக்கிறோம், அதையும் தூவி விட்டுக்கிறோம். ஒரு 3 முட்டை அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை இது மேலே அப்படியே அடுக்கி வச்சிடறோம். மீதிக்கிற சீஸ் இது மேலே திருப்பி தூவி விட்டுக்கிறோம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் தூவி விட்டுக்கிறோம். பெப்பர் கொஞ்சம் தூவி விட்டுக்கிறோம். உள்ளங்கிற மசாலா கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவி விட்டுக்கிறோம். கலக்கின முட்டை மீதியாக இது மேலே ஊற்றிக்கிறோம். ஆம்லெட் இன்னொரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க, டிஃப்ரெண்டான ஒரு முட்டை ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தட்டுக்கு எடுத்துக்கலாம். இந்த முட்டை ஆம்லெட் இந்த சீஸோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.